வணக்கம் நண்பர்களே. தி ஏஐ எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கிளாடில் இருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தான கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கப் போகிறோம். கான்டெக்ஸ்ட் விண்டோ என்றால் என்ன? அது நிரம்பினால் என்ன நடக்கும்? கோம்பாக்ட், கிளியர் மற்றும் கான்டெக்ஸ்ட் ஆகிய எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மிகவும் எளிமையாக விளக்கப் போகிறேன். முதலில் கான்டெக்ஸ்ட் என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வோம். கான்டெக்ஸ்ட் என்பது அதன் வொர்க்கிங் மெமரி போன்றது. நீங்கள் அனுப்பும் ப்ராம்ப்ட், கிளாட் படிக்கும் ஃபைல்ஸ், அது இயக்கும் கமாண்ட்ஸ், டூல் கால்ஸ், இவை அனைத்தும் சேமிக்கப்படுகின்றன. கிளாட் உங்கள் புரிந்துகொள்ள இந்த பயன்படுத்துகிறது. கான்டெக்ஸ்ட் விண்டோ என்பதே ஒரு மெமரி பாக்ஸ் போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வரம்பு உள்ளது. ஒவ்வொரு டோக்கன்ஸ் ஆகஸ்ட் மாற்றப்பட்டு இந்த பயன்படுத்துகிறது. ஃபைல்ஸ் படிப்பதும் கமாண்ட்ஸ் இயக்குவதும் டூல்களும் இதே நிரப்புகின்றன. அதனால் கான்டெக்ஸ்ட் என்பது மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். கான்டெக்ஸ்ட் முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தவுடன் கிளாட் தானாகவே கம்பாக்ஷன் செய்கிறது. அதாவது தேவையில்லாத டூலை நீக்கிவிட்டு முக்கியமான தகவல்களை மட்டும் சம்மரி ஆகஸ்ட் மாற்றுகிறது. இதனால் மெமரி மீண்டும் காலியாகும். ஆனால் சில சிறிய தகவல்கள் இழக்கப்படும் வாய்ப்பும் இருக்கிறது. கான்டெக்ஸ்ட் முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தவுடன் கிளாட் தானாகவே கம்பாக்ஷன் செய்கிறது. அதாவது தேவையில்லாத டூலை நீக்கிவிட்டு முக்கியமான தகவல்களை மட்டும் சம்மரி ஆகஸ்ட் மாற்றுகிறது. இதனால் மெமரி மீண்டும் காலியாகும். ஆனால் சில சிறிய தகவல்கள் இழக்கப்படும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நாமும் செய்யலாம். அதற்காக காம்பாக்ட் கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய வேலை தொடர வேண்டும். ஆனால் குறைக்க வேண்டும் என்றால் இந்த கமாண்ட் மிகவும் பயனுள்ளது. ஒரு புதிய ப்ராஜெக்ட் அல்லது ஃபீச்சர் ஆரம்பிக்கிறீர்களா? அப்போது பழைய கான்வர்சேஷன் தேவையில்லை. அப்படியானால் கிளியர் கமாண்ட் பயன்படுத்துங்கள். இது அனைத்து முழுவதுமாக நீக்கிவிடும். தற்போது கான்டெக்ஸ்ட் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்க கான்டெக்ஸ்ட் கமாண்ட் உதவுகிறது. எந்த கேட்டகரி அதிக மெமரி பயன்படுத்துகிறது என்பதையும் விஷுவல் கிராஃப் மூலமாகவும் காணலாம். வேலை தொடர்ந்து செய்ய வேண்டுமா? காம்பாக்ட், புதிய ஃபீச்சர் ஆரம்பிக்கிறீர்களா? கிளியர், தற்போதைய மெமரி நிலையை பார்க்க வேண்டுமா? கான்டெக்ஸ்ட், இந்த 3 சரியான இடத்தில் பயன்படுத்தினால் கிளாட் மிகவும் திறமையாக செயல்படும். சேமிக்க சில டிப்ஸ். முதலில் தெளிவான ப்ராம்ப்ட் கொடுங்கள். வேக் ப்ராம்ப்ட் கொடுத்தால் கிளாட் அதிகமாக யோசிக்க வேண்டிவரும். தேவையில்லாத MCP டிசேபிள் செய்யுங்கள். ஸ்கில்ஸ் பயன்படுத்துங்கள். இது தேவையான மட்டும் லோட் செய்யும். சபேஜன்ஸ் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வசதி. ஒவ்வொருக்கும் தனித்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்கும். அது தனியாக வேலை செய்து இறுதியில் ஒரு சம்மரி மட்டும் மெயின்க்கு அனுப்பும். இதனால் முக்கியமான கான்டெக்ஸ்ட் சுத்தமாக இருக்கும். இன்று நாம் கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். கான்டெக்ஸ்ட் விண்டோ எப்படி செயல்படுகிறது என்பதையும் காம்பாக்ட், கிளியர் கான்டெக்ஸ்டை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஸ்பெசிஃபிக் ப்ராம்ப்ட், MCP மேனேஜ்மெண்ட் மற்றும் சபேஜன்ஸ் பயன்படுத்தி சிறப்பாக நிர்வகிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் AI தொடர்பான தமிழில் புதிய வீடியோக்களுக்காக தி AI எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.